இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். சிரிப்புக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. யாருக்கு தெரியாத ஒரு போராட்டம். இந்த வீடியோ வெற்றி பெற்றவர்களுக்காக இல்லை, தோற்றவர்களுக்காக, உடைந்தவர்களுக்காக. என்ன வாழ்க்கை இது என்று கேட்கும் உங்களுக்காக. நம்மை யாரும் தோல்வியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவே இல்லை. பள்ளியில் மார்க் கற்றுக் கொடுத்தார்கள், காலேஜில் டிகிரி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் வாழ்க்கை நம்மை உடைத்தப்போ அதை எப்படி சேர்ப்பது என்று யாரும் சொல்லவில்லை. ஒரு நாள் நம்மை மதித்தவர்கள் நம்மை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் நம்மை நம்பினவர்கள் நீ எல்லாம் இதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்போதான் நம்முடைய உண்மையான கேரக்டர் வெளியே வரும். தோல்வி என்றால் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்பதல்ல. தோல்வி என்றால் வாழ்க்கை உன்னை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்பதுதான். நம்மளை யாரோ விட்டுட்டு போனதால நாம் பலவீனமாயில்லை. நம்மளை உடைச்சு போன ஒரு சம்பவம் நம்மை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. அந்த வலிதான் நம்மை மாற்றுது. அந்த கண்ணீர் தான் நம்மை வளர்க்குது. ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். உங்களை குறை சொல்லும் உலகத்துக்கு உங்கள் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. உங்கள் சக்சஸ் தான் பதில். இன்று உங்களை வேல்யூ இல்லாதவனா நினைக்கிறவர்கள் நாளை உங்களை ரீச் ஆக முடியாத உயரத்தில் பார்க்கப் போகிறார்கள். அதுக்கு நீங்க சைலண்டா ஒர்க் பண்ணணும். நோ அனௌன்ஸ்மெண்ட், நோ எக்ஸ்பிளனேஷன். உலகம் உங்களை மதிக்கணும்னா முதலில் நீங்களே உங்களை மதிக்கணும். லேட்டா ஸ்டார்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆனாலும் பரவாயில்ல, அலோனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நிறுத்தக்கூடாது. நீங்க நின்ற நாள்தான் உங்கள் கனவு சாகும் நாள். ஒரு நாள் வரும், நீங்க அமைதியாக இருந்த அந்த நாட்களை உலகம் கேள்வி கேட்கும். எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு? அப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டு சொல்லணும், நான் உடைந்தேன், ஆனால் நான் கைவிடல. நினைவில் வையுங்கள், உடைந்தவன்தான் ஒரு நாள் உலகத்தை உடைக்கிறான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இந்த சேனல் உங்கள மாதிரி விடாம முயற்சி பண்றவர்களுக்கானது.